ஒருமுறை மனித உலகம் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தது. மக்கள் மனதில் பயம், தோல்வி, சந்தேகம், சோர்வு நிரம்பி இருந்தது. எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கவில்லை. முயற்சி இருந்தது, ஆனால் நம்பிக்கை இல்லை. அப்போது தேவர்களும் அதே நிலை. அசுரர்கள் உலகை ஆட்சி செய்து நியாயம், தர்மம், உண்மை அனைத்தையும் அடக்கியிருந்தனர். தேவர்கள் பிரம்மாவை அணுகினர். பிரம்மா விஷ்ணுவிடம் சென்றார். விஷ்ணு சிவபெருமானை நோக்கினார். அப்போது சிவபெருமான் அமைதியாக சொன்னார், இந்த பிரச்சனைக்கு தீர்வு சக்தியில் இல்லை. தீர்வு ஞானத்தில் இருக்கிறது. அந்த ஞானமே கந்தன், முருகன், சுப்பிரமணியன். ஞானம் பிறக்கும் தருணம். சிவனின் 3வது கண்ணிலிருந்து பிறந்து அந்த அக்னி 6 கார்த்திகை பெண்களின் கரங்களில் வளர்ந்து 6 முகங்களுடன் 6 முகனாக உருவெடுத்தது. 6 முகங்கள் ஏன் தெரியுமா? 1 அறிவு, 1 தைரியம், 1 அமைதி, 1 தீர்மானம், 1 கருணை, 1 தியாகம். இதுவே வாழ்க்கைக்கும் தேவை. முருகன் சொன்ன முதல் பாடம். முருகன் தேவர்களின் சேனாதிபதியாக ஆனார். தேவர்கள் அவரிடம் கேட்டனர், கந்தா, எங்களுக்கு வெற்றி எப்போது? முருகன் சிரித்தார். வெற்றி வெளியில இல்லை, உங்களுக்குள் இருக்கிறது. இதுதான் முதல் பாடம். நம்மில் பலர் சொல்கிறோம், எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு உதவி இல்லை, என் நேரம் சரியில்லை. ஆனால் முருகன் சொல்வது, உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் எந்த காலமும் உனக்கு எதிரி இல்லை. சூரபத்மனின் தோல்வி ஒரு ஆழமான அர்த்தம். சூரபத்மன் என்பது ஒரே அசுரன் அல்ல. அவன் அகங்காரம், பயம், பொறாமை, சந்தேகம், இவை எல்லாம் நம்முள் இருக்கும் அசுரர்கள். முருகன் சூரபத்மனை வென்றபோது அவனை முழுமையாக அழைக்கவில்லை. அவனை மயிலாக மாற்றினார், சேவலாக மாற்றினார். அதன் அர்த்தம் என்ன? உன் எதிரியை அழைக்க வேண்டாம், அதை உன் பலமாக மாற்று. உன் தோல்வி உன் பாடம், உன் துன்பம் உன் பயிற்சி, உன் கண்ணீர் உன் சக்தி. பழனியில் முருகன் மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். ஒருநாள் முருகன் அனைத்தையும் விட்டுவிட்டு பழனிக்கு சென்று தனியாக அமர்ந்தார். அவர் ஏன் கோபித்தார்? அவர் ஏன் விட்டு சென்றார்? அது கோபம் இல்லை, அது உணர்வு. அப்போது அவர் சொன்னார், உலகம்